ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தி மகி விலாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இது மூணையும் ஒன்றா போட்டு அது கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இதோட ஆட் பண்ணி நல்லா அதையும் கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இது ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த டிஷ்ஷோட மெயின் பார்த்திங்கன்னா பீட்ரூட் தாங்க. பீட்ரூட்டை நல்லா நான் பொடி பொடியாக கட் பண்ணி குக்கரில் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து நல்லா விசில் விட்டுருக்கேங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். அடுத்ததாக நம்ம மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீட்ரூட்டை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்ததாக பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீட்ரூட் நல்லா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஆற வச்சுருக்க சாதத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சாதம் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி கட்டியாக வராமல் அந்த வெள்ளை சாப்பாடு தெரியாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாதம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போயே நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் பத்தலை அப்படின்னா இந்த டைம்லேயே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் நீங்கள் போட தேவையில்லை. உப்பு பத்தலைனா மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டான பீட்ரூட் பிரியாணி ரெடி. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.